Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். திராவிட மாடல் அரசு, தமிழன் வாழலாம், சாதாரண மக்களுக்கான அரசு இது. எவ்வளோ சாதனை செஞ்சுட்டோம். ஐயோ ஒன்றுமே தெரில, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மக்களுக்கு என்ற அளவுக்கு முதல்வர் பேசிக்கிட்டு போராடலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கொடுத்த வாக்குறுதியில் கால் பங்கு கூட நிறைவேற்றலன்றதான் எதார்த்தம். அதை ஒட்டி எனக்கு இதெல்லாம் சொன்னீங்களே, செஞ்சீங்களா, அவங்கள நம்பி தானே ஓட்டு போட்டோன்னு அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எந்த இது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம்னு ஒரு உருட்டு விட்டுருங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இந்த படத்தில் வருமே, ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம், அந்த மாதிரி 10% இவங்க சம்பளத்திலே பிடிச்சி 33 வருஷம் கழித்து 25 லட்ச ரூபா கையில் கொடுப்பாங்க. 33 வருஷம் கழித்து 25 லட்ச ரூபா எந்த மூலைக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா எத்தனை சவர நகை வாங்கலாம்? அட்லீஸ்ட்டு 50 சவர நகை வாங்கலாம். இன்றைக்கி 25 லட்ச ரூபா இருந்தால் மிஞ்சி போனால் ஒரு 20 சவரம் கூட வாங்க முடியாது. இந்த கலைஞர் என்ன பண்ணுவார்னா, தேர்தல் நெருக்கத்தில் தீக்காக்காரங்களோட உழவு வச்சுக்காத மாதிரி காமிச்சு, எப்பா எவனும் வந்துடாதீங்க, ஓடு கிட்டே வராத, தேர்தல் முடிஞ்சோன்னா வா அப்படின்னா. ஏன்னா வாயை ஏதாவது விட்டு இருக்கிற ஓட்டம் போய்டும் தெரியும். அதில் முதன்மையானவர் ஆராசா. எனக்கு என்னென்னு பேசுவார். இப்போ கூட சமீபத்தோடு பேசி மாட்டினா இருப்பார். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிறகு அமைச்சர் பொன்முடி ஓசி அப்புறம் வாயால் பதவி போன ஒரே மனிதர் அவராக தான் இருப்பார். அதே மாதிரி ராஜகண்ணா, இன்னும் பலர். அதில் லேட்டஸ்ட்டாக சேர்ந்தவர் தான் நம்ம திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அன்னைக்கு ஒன்று சொன்னார், போராடுங்க, உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, போராடுங்க, நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தா தானே அப்படின்னு செவிலியர்கள் போராட்டம் சொன்னார். மருத்துவத்துறையில் காலி பண்ணிடுறாங்க. கஞ்சாவே இல்லைன்ட்டாப்ல தமிழ்நாட்டில். ஜீரோ கல்டிவேஷன். கஞ்சா இது ஜீரோ, எல்லாம் சூப்பர் லைன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, போன எலெக்ஷனோட தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான வாக்குறுதி சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றலை அப்படின்றதுனால இடைநிலை ஆசிரியர்கள்லாம் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர்களுக்கு ஜனவரி மாதம் ஊதியமே கொடுக்கலையா சார்? இதெல்லாம் ஒரு அநீதின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. என்ன சார் உங்களுடைய கருத்து என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். திராவிட மாடல் அரசு, தமிழன் வாழலாம், சாதாரண மக்களுக்கான அரசு இது. எவ்வளோ சாதனை செஞ்சுட்டோம். ஐயோ ஒன்றுமே தெரில, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மக்களுக்கு என்ற அளவுக்கு முதல்வர் பேசிக்கிட்டு போராடலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கொடுத்த வாக்குறுதியில் கால் பங்கு கூட நிறைவேற்றலன்றதான் எதார்த்தம். அதை ஒட்டி எனக்கு இதெல்லாம் சொன்னீங்களே, செஞ்சீங்களா, அவங்கள நம்பி தானே ஓட்டு போட்டோன்னு அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த அறப்பரிச்சை லீவில் அந்த லீவு நாள் முழுதும் இங்கே போராடினாங்க. இது முடிஞ்சியும் போராடிட்டு இருக்கிறாங்க. சம்பளத்தை கட் பண்ணுறீங்க. இப்போ இது எந்த இது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம்னு ஒரு உருட்டு விட்டுனீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இந்த படத்தில் வருமே, ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம், அந்த மாதிரி 10% இவங்க சம்பளத்திலே பிடிச்சி 33 வருஷம் கழித்து 25 லட்ச ரூபா கையில் கொடுப்பாங்க. 33 வருஷம் கழித்து 25 லட்ச ரூபா எந்த மூலைக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா எத்தனை சவர நகை வாங்கலாம்? அட்லீஸ்ட்டு 50 சவர நகை வாங்கலாம். இன்றைக்கி 25 லட்ச ரூபா இருந்தால் மிஞ்சி போனால் ஒரு 20 சவரம் கூட வாங்க முடியாது. வேல்யூ கம்மியாகிடுச்சு. போச்சா? 33 வருஷம் கழித்து 25 லட்ச ரூபா கொடுப்பாங்களா அவங்க? இது இல்லாமல் மாதம் பென்ஷன் எவ்வளோ? சம்பளம் பேசிக் சம்பளத்தில் 50%. 30 வருஷம் கழித்து பேசிக் சம்பளம் இன்றைக்கி என்ன ஆகும்? இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்? இன்றைக்கி ஒருத்தர் 10,000 பேசிக் சம்பளம், அதாவது ஒரு 50,000 வாங்குறாருன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 பேசிக் சம்பளம் இருக்கும், டிஎஸ் சம்பளம் சேர்த்து. அதில் 10% 1,500 பிடிக்கிறாங்கன்னா அடுத்தது பே கமிஷனில் இந்த பேசிக் சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதாகும். இப்படியே போய் இன்றைக்கி என்ன ரேஞ்சாக தான் இன்றைக்கி இருக்கும். அப்போ அதில் 50%னா இவர் 33 வருஷம் கழிச்சு ஒரு 20,000 பேசிக் சம்பளம் 10,000 கொடுத்தா எந்த மூலைக்கு? பத்தாது, ரொம்ப கம்மி. ஒரு 3 நாள் செலவுக்கு சரியாக போயிடும் 10,000. இன்றைக்கி 1,000 இருந்தால் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு நாள் செலவு. ஒரு காலத்தில் 1,000 இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் செலவு பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. பவுனு 4,000 விற்ற காலெலாம் உண்டு, 90களில் சொல்கிறேன். இன்றைக்கி 2000லேயே 4,000 இருந்தது பவுனு. 4,000 5,000 நெருங்கி இருந்தது.
அன்னைக்கு 1000 ரூபாவுடைய வேல்யூ இன்னைக்கு. பார்த்து என்ன சார் அப்போ எந்த மூலைக்கு இந்த பணத்தை வந்து இவங்க இப்படி தரன்றப்ப அவங்க முதல்ல வந்து ஆதரவாளர்லாம் கூப்பிட்டு இவங்க மாற்றி இனிப்பு. விட்டா அவங்க மாற்றி விட்டா என் உலகத்திலே நடக்காது. ஒரு முதலமைச்சருக்கு போய் இனிப்பு ஊட்டுற கதெல்லாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு எல்லாரும் உஷாராயிட்டாங்க. என்னது என்கிட்ட இருந்து எடுத்து நீ இது பண்ணிட்டு பண்ணுவேன், அதை எங்கே முதலீடு பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும், அது பயங்கரமாக வரும். அதை வந்து ஒன்று உதாரணம் சொல்கிறேன். 33 மாதம் பிடிக்கிறாங்கல்ல 10% சம்பளத்தில், அதை ஒரு எஸ்ஐபியில் தொடர்ச்சியாக அந்த ஊழியர் போட்டுட்டு வந்தாருன்னா நீங்கள் அந்த 33 வருஷம் முடிவில் 4 கோடியிலேருந்து 7 கோடி ரூபா வரைக்கும் இருக்கும். அவ்வளோ ஓகே அந்த பணம் சரி 4 கோடி வச்சுக்கோ, அதை கொண்டு போய் பேங்க்கில் அவர் போட்டு டெபாசிட்டை பண்ணி வட்டி வாங்குறாருன்னா 1.25 லட்ச ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் 50,000 ரூபா இப்போ சம்பளம் வாங்கினா 25,000 ரூபா வாங்குறதுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டும் நம்மள்ட்ட இருக்குது. 1.25 லட்ச ரூபா மாதம் வருதுன்னா அன்னைக்கு ரேஞ்சுக்கு அது ஓரளவு சமாளிக்கக்கூடிய தொகை. அப்போ இப்படி இருக்கிறத வந்து இந்த வேலையை அப்புறம் தேவைப்பட்டுனா அந்த 4.5 கோடியை கூட எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் அது நாங்கள் இருக்கோம். ஆனால் இதில் நீங்கள் இப்போ இறந்து போயிட்டீங்க அப்படின்னா பென்ஷனில் மறுபடியும் ஒரு 60% தான் அந்த ஃபேமிலிக்கு போகும். அப்போ இதை ஒத்துக்கல. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இது பண்ண முடியும் அங்கெல்லாம் டெக்னிக்கலாக அடிக்கிறது. இவ்வளோ லட்சம் பேரை நான் அரசு ஊழியர்களாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் பேர். இப்போ இளைஞர்கள் படித்தவன் எல்லாம். ஆனால் நீங்கள் மொத்தமே டிஎன்பிஎஸ்சியில் எடுத்தது 38,000 என்னமோ தான். இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் பல பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்கும்போது எலெக்ஷன் வர டைமில் இதெல்லாம் ஃபேஷனாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு திமுகவில் முட்டு சந்து கூட்டு போகிறதுக்குன்னா சில பேர் இருக்கிறாங்க, வாய் வித்தகர்கள். அவங்க வாய் திறந்தாலே கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். போன 2021 எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமியை பற்றி மோசமான ஒரு வார்த்தையை ராசா பேசிட்டார் பொதுவெளியில். வாய் பற்றி பேசலாம் ஒரு ஆள். இவங்களாம் பேச விடாமல் கட்டி போடணும். இந்த கலைஞர் என்ன பண்ணுவார்னா தேர்தல் நெருக்கத்தில் தீக்காரங்களோட உழவு வச்சுக்காத மாதிரி காமிச்சு, எப்பா எவனும் வந்துடாதீங்க, ஓடு கிட்டே வராத, தேர்தல் முடிஞ்சோன்னா வா அப்படின்னுவா. ஏன்னா வாயை ஏதாவது விட்டு இருக்கிற ஓட்டம் போய்டும் தெரியும் அவருக்கு, அது கிட்ட சேர்க்க மாட்டார். அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் சில பேரை கட்டி போட்டுடணும். அதில் முதன்மையானவர் ராசா. எனக்கு என்னென்னு பேசுவார். இப்போ கூட சமீபத்தில் கூட பேசியிருந்து மாட்டினார் பாருங்க அவர். அப்போ அது பேசினோன்னா பெரிய பிரச்சனையாகி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போச்சு. பெரிய அளவில் வாக்குகள்லாம் அவங்களுக்கு பாதிப்பு வந்தது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சர் பொன்முடி ஓசி அப்புறம் உலகத்தில் அமைச்சர் பதவியே போயிருச்சு. வாயால் பதவி போன ஒரே மனிதர் அவராக தான் இருப்பார். அதே மாதிரி ராஜகண்ணப்பன், இன்னும் பலர் வாயால் எனக்கு என்னன்னு பேசுறது. அதில் லேட்டஸ்ட்டாக சேர்ந்தவர் தான் நம்மால். திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அன்னைக்கு ஒன்று சொன்னார், போராடுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது, போராடுங்க, நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தா தானே அப்படின்னு செவிலியர்கள் போராட்டம் சொன்னார். மருத்துவத்துறையில் காலி பண்ணிடுறாரு. கஞ்சாவே இல்லைன்ட்டாப்ல தமிழ்நாட்டில். ஜீரோ கல்டிவேஷன். கஞ்சா இது ஜீரோ, எல்லாம் சூப்பர்னு. இதே மாதிரி ஒருத்தர் இங்கே தென் மாவட்டங்களில் ஒருத்தர் ரகுபதி, அவரும் வாய் திறந்தா வளரினே இருப்பார். எடப்பாடி என்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரோ அவர் பதிலடி கொடுக்குறது இவரு ஒரு ப்ரெஸ் மீட். அப்புறம் ஏப்பா நார்ப்பா நல்லா வளர்றது, ஏப்பா ஆர்எஸ் பாரதி நீ வேணாம், நீ வந்து ஈடி ரெடுக்கு மட்டும் வளரு, நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தவர்கள், ஹிட்லரை பார்த்தவர், நீ அப்படி வரமாட்டேன், அடுத்து ரகுபதி வாங்க ஆரம்பிங்க அப்படின்னு. இவர் நான் வந்து போதை மருந்து ஜாபர் சாதிக் கைது சமயத்தில் அதெல்லாம் வட மாநிலத்திலேருந்து வருது அந்த போதை இதெல்லாம். அதை வந்து இந்தியாவில் இருக்க அந்த இவங்க தான் பிடிக்கணும், போதைப் பொருள் கடத்தல் தான். நமக்கெல்லாம் அது சம்மந்தம் இல்லைன்றாரு. அன்னைக்கு தான் இங்கே மெத்து வந்து நம்மளுடைய என்சிபி வந்து இங்கே பிடிக்குது. அப்போது ஒரு ஸ்டேட்டில் கூட போதைப் பொருள் வந்தால் அந்த ஸ்டேட்டுடைய இது இருக்குது, அவங்களே என்டிபிஎஸ் ஆக்டில் பிடிக்கலாம். இப்போ கஞ்சா கேஸ்லாம் பிடிக்கிறாங்களா, அதெல்லாம் என்டிபிஎஸ் ஆக்ட் போட்டு தான் பிடிக்கிறாங்க, என்ஐபி தான் பிடிக்குது. அப்போது அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் மாற்றிட்டீங்க, அதை மதுவிலக்கு இது ஒன்றாக்கி. அப்படி ஒரு துறை இருக்கிறதே தெரியாமல் ஒரு சட்ட அமைச்சர், அதெல்லாம் மத்திய அரசு தான் பிடிக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் வந்து இந்த டிஜிபி தலைமை டிஜிபி நியமனத்தில் அவங்க இஷ்டத்துக்கு 3 பேர் அனுப்புகிறான்றார். யார் அவங்க இஷ்டத்துக்குன்னு சொல்கிறாருன்னு தெரியல. யார் அந்த இது யூபிஎஸ்சி உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் இயங்குது. அந்த லிஸ்ட்டே இவங்க தானே சார் அனுப்பிச்சது. இவங்க அனுப்புகிற பேனல்லேருந்து தான் 3 பேர் அனுப்புகிறாங்க. அப்போ ஏன் இவங்களை அனுப்பிச்சிங்க, அந்த கேள்வியும் வரும். இந்த மாதிரி உளறல் நாயகர்கள் பல பேர் உண்டு. அதில் லேட்டஸ்ட்டு இவர் எனக்கு என்னென்னு உளறிக்கிட்டே இருக்கிறது. அதில் ஒரு உளறல் தான் இந்த உளறல். ஒன்று சென்னையில் தலைநகரில் ஒரு குடும்பத்தையே பலாத்காரம் பண்ணி கொல்றானுங்க, செதைச்சிட்டானுங்க. அந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு. நம்மை நம்பி பீகார்லேருந்து வந்தவங்க பல பேர். ஒரு பீகாரியை இன்னொரு பீகாரியை கொண்டுட்டான், எப்படி அது என்ன மாதிரி பேச்சு சார்? என்ன ஒரு அந்த சர்மிளா
டாக்டர் ஷர்மிளா. ஆனால் அவனை ஊபியை பார், மணிப்பூரை பார், அதை பார், இதை பார், குஜராத்தை பாருன்ட்டாங்க. அந்த கடைசியில் அவர் கணவர் தானே அந்த கையூட்டு கேட்டாரு. அந்த இது அவங்க SS வேற வந்து பாலாஜி. சபாநாயகர்கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. ஆமா, அந்த இது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இது மட்டும் பண்ணது அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. இப்போ கீழே எல்லாம் போட்டுனுக்குறாங்க ஹெலிகாப்டர்னா அது இதுன்னு, இந்த சேவை அந்த சேவைன்னு நேற்று ஏதோ தாவேகா கிண்டல் பண்ணிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் சேவையான்னு கேட்டு போட்டானுங்க பசங்க. அப்போ அந்த மாதிரி நான் சொல்லுது, நல்ல வேலை கொன்றது பீகாரிகள். என்ன மனசு சார் இதெல்லாம்? இது வாட்டில் நான் சொல்கிறேன்ல, முட்டு சந்து கூட்டு போகுதுன்னு. இப்போ ஒரு அண்டா செந்தில் இருக்கிறாருல, நான் சொல்லலைங்க, அவரே சொல்லிட்டு ஆமா. அண்டா, என் பேர் எனக்கு வந்து அண்டா, சொம்புலாம் கிடையாது, அண்டா தான் அப்படின்ட்டாப்புல. அந்த அண்டா செந்தில், இந்த அம்மா, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சில பேரை பார்த்தோன்னே இவனுங்க வந்து இவன் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி எரிச்சல் வர்றது அளவுக்கு இது கண்டபடி பேசுறது. இப்போ பாரதியாரை கத்தி இழிவாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, ஜனங்க வந்து மௌனமாக பார்த்துக்கிட்டு வெறுப்பாக பார்க்குறாங்க. இது எல்லாமே இவர்களுக்கு எதிராக திரும்புன்றதை பற்றி கவலையப்படுறதில்ல. அதோடைய விளைவு தான் நேற்று அவர் மாசுவை கேட்குறாங்க. தலைநகரில் 3 நாளாக அந்த பிரச்சனை பகிரம் ஓடிட்டு, ஒரு நாள் மூட்டை கிடைக்குது, மூட்டையில் பாடியான்னு தேடுறாங்க. பார்க்கலன்றாரு, தெரிலங்கிறாரு. கூட ஒருத்தர் நிற்கிறார் பாரு, தாவேலுன்னு ஒருத்தர், அவருக்கும் தெரியலையா. அவர் ஒரு எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், இவர் ஒரு அமைச்சர், மாவட்ட செயலாளர். இவர் மாவட்டத்தில் தான் அந்த இதுவே நடந்திருக்கு. அப்படியா? ஏன் உடனே அதுக்கு பதில் சொல்லாம எடப்பாடி கவர்மெண்ட் ஆச்சு, அந்த கவர்மெண்ட்லயே வந்து நிறைய நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. இதே இவன் வேலையை தான் அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யோ, எடப்பாடி ஆட்சியில் மோசம் தானே ஒன்று கொண்டு வந்தோம், இந்த பதிலை கேட்க ஒன்று உட்கார வச்சிருக்கேன், அதுக்கு நாங்கள் அவங்களே உட்கார வச்சுட்டு போயிடுவோமே. எது கேட்டாலும் அங்கே பார், இங்கே பார், அங்கே பார், அதுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஒன்றை தான் பார்ப்போம், உனக்கு தான் ஓட்டு போட்டோம். பள்ளமாக இருக்கிற என்ன, அவங்க ஆட்சியில் எவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு தெரியுமா? 4 பள்ளம் இருந்தது, இப்போ 3 பள்ளம் தான் இருக்குதுன்னா ஏண்டா உளுந்தா பள்ளம் தான். அவன் ஆட்சின்னா இவன் ஆட்சின்னா, அவன் ஆட்சி 4 பள்ளம் இருக்குன்னு சொல்லி தான் ஏதோ நீ மூடுவே ரோடை சரியாக போடுவேன்னு தான் வந்தால், நீ மேலும் ஒரு 8 பள்ளத்தை வச்சுக்கிட்டு 3 தான் இருக்குது, உனக்கு கண் தெரியலையான்னு கேட்குறேன். 5 இருக்கியானா அதெல்லாம் பள்ளமாங்க, அதெல்லாம் பள்ளத்திலே சேர்த்தில்லைங்கன்ற. எப்படி இதை எடுத்துக்கிறது? அந்த கிட்னி இது முறைகேடுனார, சரி அவர் வார்த்தையிலே முறைகேடு வச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் கைது நடவடிக்கை தான் இருக்கா? வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கு கூட்டு போய் கிட்னி எடுத்துக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு அந்த அம்மா பேட்டி கொடுத்தது. இந்த அளவுக்கு போகுது. இவர்கள் எனக்கு நின்றுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப அந்த நீட் ரகசியம் ஒரு வழியாக உடஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன் சார். பார்த்தீங்களா அந்த நீட் ரகசியம் என்ன உடஞ்சிச்சான்? 2029 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ரத்து செய்யப்படும்ன்ற மாதிரி அமைச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி நீட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. அன்பில் மகேஷ் சொல்லிட்டாரு. அத்தைக்கு மீசை முளைப்பது எது, சித்தப்பாவான்னு கூப்பிடுறதுன்னு பழமொழி இருக்குது. அத்தையை சித்தப்பான்னு கூப்பிடணும், மீசை முளைக்கணும். அத்தைக்கு எப்போ மீசை முளைக்கணும், சித்தப்பான்னு கூப்பிடுறது. அந்த மாதிரி இவர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வருமா, மொத்தமே 100 சீட்டு தான் இருக்குது. அதுவே எப்படியே தப்பி பொழைச்சி அப்படி வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா ஊர் போராடலாம் இருக்கிற காங்கிரஸை முட்டு சந்து கொண்டு போய் விட்டு வர்றாரு. இவர் பீகாரில் முடிச்சு விட்டாங்க. ஹரியானாவில் கேசி வேணுகோபாலும் இவரெல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர இடங்களும் முடிச்சு விட்றீங்க. 1000 கோஷி சண்டை. திக்விஜய் சிங் சொல்கிறாரு, அத்வானி கால் அடியில் உட்காந்து இருந்த பிரதமர் மோடி இன்னைக்கு பிரதமர், 3 முறை பிரதமர். அந்த அளவுக்கு நபீன்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க, அகில இந்திய தலைவர். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் கொண்டு வராங்க. நீங்கள் என்னையா பண்ணுறீங்க காங்கிரஸ்? இந்த குடும்ப ஆட்சி, அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு கூட இருக்கிறவங்க இது. அதே மீறி யாராவது வரணும்னா அவன் முட்டு சந்து கூட்டு போதில் கெட்டிக்காரனாக இருக்கணும். கேசி வேணுகோபால்னு ஒருத்தருக்கிறார். ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், இந்த இடத்துலலாம் பெருசாக முட்டு சந்து கூட்டு போனது அவர் தான். அடுத்து கேரளாவில் எலெக்ஷன் வருது. கேரளாவில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 2 தடவை இருந்துச்சு. அவன் இது கூட பேரை கெடுத்து வச்சுக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜனங்க போட்டுருவாங்க. இந்த தடவை பிஜேபி கொஞ்சம் கூடுதலாக அதாவது காலம் ஊன்றதுக்கு இருக்கும். இந்தியாவிலே இவங்க இருக்கிறது அங்கே தானே பெரிய அளவில். கேரளா, தமிழ்நாட்டில் சவுத்தில் தான். அப்போது இவர்கள் இந்த மாதிரி முட்டு சேர்ந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, நீ சரியாக கவுக்கல ராஜா, நான் எப்படி கவுக்குறேன் பாருன்றது பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர். ஓட்சோர் எஸ்ஐஆர், அங்கே எஸ்ஐஆர் ஓட்சோர் ஐயோன்னு வீடியோலாம் போட்டார் சிஎம். அங்கே அடி வாங்கினோன்னு எப்போ டே அந்த பக்கமே திரும்பாதுடா, எஸ்ஐஆர் பற்றி பேசவே வேணாடா அப்படின்ட்டு ஊற்றி மூட்டாங்க. எஸ்ஐஆரில் அந்த பணிகள் சிறப்பாக நடந்து எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்களில் ஏகப்பட்ட வாக்குகளை திருடுகிறார்கள். அந்த வாக்குகளை முஸ்லீம்கள் வாக்கில் சிறுபான்மை வாக்கில் இது பண்ணுறாங்க. எந்த முஸ்லீம் எந்த சிறுபான்மையும் வாக்கு போகலன்றது நடைமுறையில் தெரிஞ்சு போச்சு. ஆளுங்கட்சி இருக்கிற ஊபியில் 2 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அங்கேயே ஆமாம், என்ன சொல்லுவீங்க அதுக்கு? அங்கே வந்து இஸ்லாமியர்களோட வாக்கு நீக்கிட்டாங்க, அதையும் உருட்டுவாங்க. அப்போ தீவிர வாக்கு திருத்த பணின்றது 20 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தால் இந்த மாதிரி நீக்கப்படுறது நடக்க தான் செய்யும். இப்போ இந்த மாதிரி உருட்டுகளில் ஒன்று தான் 4 வருஷமாக ஒன்றுமே சொல்ல முடியல. நீட்டுக்கு எதிராக என்னென்னவோ கேட்குறான், தெரியாமல் வாய் விட்டோம், நம்பிட்டான், ஓட்டு போட்டான்.
இது ஏமாந்துருப்பான்னு பார்த்தா கேள்விலாம் கேட்குறானே. என்ன தான் சொல்கிறது யோசிச்சுன்னா ரூம் போட்டு யோசிச்சுன்னு இருந்தாங்க. 4.5 வருஷம் முடிஞ்சோடனே இந்த 5 பேர் டீமில் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிக்கிறான். தலைவரே நான் அப்படி சொல்ல, மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு உருட்டுங்க தலைவர். என்ன சட்டசபையில் உருட்டுறாரு. நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் நாங்கள் நினச்சோம் மத்தியில். அதனால என்ன 2019 பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டான். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்போ பிஜேபி ஆட்சி 3 வருஷம் 2 வருஷம் இருக்குது. 21 2 வருஷம் முடிஞ்சு 3 வருஷம் இருக்கு. 24 அப்போ 3 வருஷம் இருக்குது. எங்கே ஆட்சி மாற்றத்துக்கு நீங்கள் நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு விலகுன்னு தானே சொன்னீங்க. அப்போ ஏமாத்து தானே. கையில் இந்த செங்கலை எய்ம்ஸ்ன்னு தூக்கிட்டு போயிட்டு இந்த நீட்டு விளக்கு இதுதான் வந்து முக்கியமான பிரச்சாரம் சார். எய்ம்ஸ்ன்னு காமிச்சிங்கல்ல. எய்ம்ஸ் கொண்டு வரதுக்கு உங்களுடைய 39 எம்பிக்களும் பார்லிமெண்ட்டில் ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது முடக்குனீங்களா? ஏதாவது போராட்டம் நடத்துனீங்களா? ஒன்றும் இல்லாத எஸ்ஐஆருக்காக தானே பார்லிமெண்ட்டை முடக்குனீங்க. மேகதாட்டு அணை பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துனீங்களா? முடக்குனீங்களா? மீனவருக்கு பிரச்சனை இருக்குது, ஏதாவது பண்ணீங்களா? சிஏக்கு போராட்டம் பண்ணாங்களா சார்? சிஏஏக்கா? என்ன சிஏஏக்கு எப்போ நடந்துச்சு? சிஏஏ டெல்லியில் பல போராட்டங்கள்லாம் பண்ணாங்களா சார் திமுக எம்பிக்கள்? சிஏஏ பற்றி அடிப்படை பார்த்தா அது ஒரு சட்டம். அது வந்து குடியுரிமையை கொடுக்கிற சட்டம். சிஏஏ 1950லேருந்தே இருக்குது. அதில் பல திருத்தங்கள் வந்தது. அதில் லேட்டஸ்ட்டு திருத்தம் சிஏஏல இந்த மாதிரி வரணும். அதில் நீ இப்போ ஒருத்தர் 8 வருஷம் இருக்காருன்னா அவருக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால்தான் அவர் குடியுரிமை தர முடியும். குடியுரிமை தருவது, இல்லாட்டி அமுச்சிடுவோம் அப்படின்றது. இன்னொன்று இலங்கை தமிழருக்கு கிடையாதுன்றது. அதை தான் எல்லாருமே இலங்கை தமிழருக்கு கொடுக்கணுன்றதை கோரிக்கை கேட்டாங்க. இதில் சிஏஏல என்ன வரும்னா வாசகர்களுக்கே சொல்கிறேன், நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்து குடியேறி இருக்காங்க, இல்லை வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து குடியேறி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்போ ஃப்ரெஞ்சு பெண்ணை மணந்தார், அவங்க இந்திய குடியுரிமை வேணும்னா குறைந்தது 4 வருஷம் இங்கே இருக்கணும். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அது கொடுக்கறதுக்கான அந்த அமெண்ட்மெண்ட் தான் சிஏஏ. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு குடியை பறிக்கிறதுலாம் கிடையாது. எப்படிங்க அது? எப்படி பறிச்சு எங்கே அனுப்புவேன்? கப்பலில் எங்கன்னா ஏற்றி கே பாலகிருஷ்ணன் சொன்னார், எஸ்ஐஆரில் வாக்குகளை பறித்து குடியுரிமையும் பறித்து கப்பலில் இரவோடு இரவாக கைது செய்து கைகளில் விளங்கிட்டு படத்தில் சொல்ற மாதிரிலாம் இருக்கு. சிறை படம் பார்த்தீங்கன்னா பழைய சிறை, இந்த சிறை பார்க்கல. சிறைச்சாலையை அதை ஒன்று வந்தோம், மோகன்லால் நடிச்சிருப்பாப்புல. அதில் இப்படி தான் இங்கேருந்து ஏற்றி அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. வெளிநாட்டில் கொண்டு நான் பைத்தியக்காரனா என்ன வாங்க மாசு திமுகவா காங்கிரஸ் கவர்மெண்ட்டா? சரி என்ன விஷயம்? இல்லை இந்த மாதிரி எஸ்ஐஆரில் இது என்டிஏ கவர்மெண்ட்லேருந்து அமுச்சிருக்காங்க ஒரு 200 பேர். எந்த ஊர் போகணும்னு ஆசைப்பட்றீங்க? மலேசியா. அதான் ஆசைப்பட்டாங்க, அதான் கொண்டு வந்து இறக்கும். சரி இறங்குங்க, நாங்கள் வந்து குடியுரிமை கொடுத்தோம். அப்படியா? என்ன பேசுகிறீங்க? குடியுரிமை பறிப்பு சட்டம்னு ஒன்று தனியாக கிடையாது, அது பறிக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் 4 வருஷம் இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் இது போச்சுல, சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போ இங்கேருந்து 8 வருஷம் கல்யாணம் குடும்பம் நடத்தின ஒரு லேடி பாகிஸ்தான்லாம் வெளியே போனாங்க. செய்தி வந்து என்ன பிரச்சனைனா அவங்க அந்த 8 வருஷத்தில் குடியுரிமையை வாங்கியிருக்கணும். 4 வருஷத்துக்கு அப்புறமா என்னமோ இருக்குது, வாங்காமல் இருந்ததுடைய விளைவு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இல்லை அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம்ல, 8 வருஷம் இருந்திருக்காங்கன்ற அப்ளை பண்ணி வாங்கணும்ல, அதானே மேட்ரு. கம்முன்னு எனக்கு என்னன்னு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்ததுன்னு பார்ப்போம். சார் நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள் குறித்து இன்றைக்கி நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.